Hello Makkale, இன்னைக்கு நம்ம carscatalyst சேனல்ல பார்க்க போற கார் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அது all new Baleno 2022. So இந்த இயர்ல இது வந்து நியூ ஃபேஸ் லிஃப்ட்டா லான்ச் ஆயிருக்கு. Balenoட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா 2015ல ஒரு ஹேட்ச்பேக்கா நமக்கு வந்து இந்தியால இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க Maruti Suzuki. So அதுக்கு அடுத்து ஃபேஸ் லிஃப்ட் பாத்தீங்கன்னா 2022ல இப்போ ஒரு நியூ டிசைன் ஒரு அப்பீல் லுக்கோட கொடுத்திருக்காங்க. So அத பத்தின ரிவ்யூஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த carscatalyst சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. சோ நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்ல காமிக்கும். சோ வாங்க இந்த காரை பத்தின ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த காரை பத்தின ஹைலைட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து Headup Display 360° கேமரா 8-inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, இன்ஃபோர்டெயின்மெண்ட் அண்ட் 6 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதோட புதுசாக சுசுகி ஆப் கனெக்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை ஃபீச்சர்ஸ் வச்சு இப்போ புதுசாக Baleno இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இதோட ஃப்ரண்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்க்க போனால் ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் வேவ் கிரில் கொடுத்துருக்காங்க. ஒரு வேவ்ஸ் மாதிரி அந்த கிரில்லை சென்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் சுசுகிக்கான எம்ப்ளம் வருது. அண்ட் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வித் DRLs கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும் DRLs, இங்கே ஒரு 3 அங்கே ஒரு 3, ஒரு ஆரோ மார்க் டிசைனில் 6 DRLs கொடுத்துருக்காங்க. அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டேம்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ்க்கு மேலே ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப்பிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸும் LED செட்டப் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு ஏஸ்தெட்டிக் அப்பீல், ஒரு போல்ட் ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஹூடு கீழே அப்படியே என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஹூடு கீழே பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் அட்வான்ஸ் K சீரிஸ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு VVT பெட்ரோல் இன்ஜின் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 118 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அண்ட் 83 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த காரு. ஸோ அரௌண்ட் இதுக்கு வந்து மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வரைக்கும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் தான். அண்ட் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் இன்னொரு ஹைலைட் நான் சொல்லணும், சுசுகி எம்ப்ளம் கீழே ஒரு கேமராக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 360° கேமரா பிளேஸ்மெண்ட் இருக்கிறனால ஃப்ரண்ட்டில் ஒரு கேமராவும் வருது. ஃப்ரண்ட் சென்சார்ஸ் கொடுக்கல, ஆனால் ஃப்ரண்ட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். ஸோ சைட் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். Balenoட சைட் ப்ரெசன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ சைட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட மீட்டர்ஸ் வந்து 3.9 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ sub 4 மீட்டர் ஹேட்ச்பேக்காக இதை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட விண்டோ ஸ்ட்ரிப்பிங் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு கீழே வந்து அந்த க்ரோம் ஸ்ட்ரிப்பிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165/55 16 inch ப்ரெஷன் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க் பிரேக்கோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 14 inch டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கனால இதோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி இன்னுமே கூடி இருக்குது. அண்ட் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கிளாஸுக்கு வரும். ஸோ இதோட கிளாஸுக்கு வந்து ஒரு புது ஃபீச்சருக்கு, ஒரு தன்மையோட ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து UV ப்ரொடெக்டட் கிளாஸ். ஸோ அல்ட்ரா வயலட் ரேஸ் சன் மூலயமா வர்றதை வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ நமக்கு உள்ளே வர்ற ரேஸையும் வந்து ஸ்டாப் பண்ணி உள்ளே இருக்கிற கேபின் கூலிங்கையும் ரொம்ப நல்லா வச்சுக்குது. அண்ட் சைடில் வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் ORVMs கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 360° கேமராக்குள்ளே கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பிளேஸ்மெண்ட்டும் அதிலே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் அப்பீலிங் கொடுக்குது. ஒரு ஏஸ்தெட்டிக் டிசைன் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நீட்டாக சாஃப்ட் கார்னர்ஸில் கொடுத்துருக்காங்க. க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க வித் கீலெஸ் என்ட்ரிக்கான ஒரு ஸ்விட்ச் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சைட் ப்ரெசன்ஸ். மேலே ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா அதில் கொடுக்கல. ஷார்க் ஃபின் ஆண்டனா இது கொடுத்துருந்தா இன்னும் ஒரு ஏஸ்தெட்டிக் ஃபீல், ஒரு போல்ட் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இதுக்கான சைட் ப்ரெசன்ஸ். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு வித் வந்து பார்த்திங்கன்னா 1.7 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வர்ற அந்த சவுண்டை கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுத்துக்கணும். ஏன்னா ஒரு ரோட்லேருந்து எடுக்கிறனால அடிக்கடி அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பொறுத்துக்கோங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து அரௌண்ட் 35 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட சைட் ப்ரெசன்ஸ் அப்படியே நம்ம வந்து பேக் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ Balenoவோட ரியர் ப்ரெசன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் வித் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வாஷர் அண்ட் வைப்பர் கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ ரியர் விண்ட்ஷீல்டுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு க்ரோம்க்கான ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேமராக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதுக்கு கீழே சுசுகியோட எம்ப்ளம் இதில் வந்து எம்போஸ் பண்ணியிருக்காங்க. Balenoவோட பேஜிங் இருக்குது. இதில் ரியரோட டெய்ல் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து LED செட்டப் தான். ஆனால் வந்து இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அந்த பல்ப்ஸ் மட்டும் ஹேலஜன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லி இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹேலஜன் பல்ப்ஸில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ரிஃப்ளெக்டர்ஸ்க்கான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பம்பர்ஸில் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் எம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே கேமரா, கீழே பம்பர்ஸில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங்
ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே அதுக்கு கீழே வந்து நம்பர் பிளேட்ஸ்க்கான அந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதோட பூட் ஸ்பேஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 318 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 318 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஆனால் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, இது லோடிங் லிப் வந்து ரொம்ப கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் கையை உள்ளே விட்டேன் அப்படின்னா எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்னு பாருங்கள். என்னோடய கை இங்கே இருக்குது. ஸோ கீழே விட்டால் நீங்கள் வந்து ஒவ்வொரு லக்கேஜுமே உள்ளேருந்து தூக்கி வெளியில் வைக்கிற மாதிரி இருக்கும். உள்ள ஸ்பேர் வீல் வந்து 1 size டவுன் R15 ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு மாண்டேஜ் ஷார்ட்ஸில் காட்டுறேன். ஸோ மேலே வந்து ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரியர் பூட் ஸ்பேஸ் அண்ட் 60-40 ஸ்ப்ளிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரில் நீங்கள் அதை வந்து ஃபோல்ட் பண்ணி இன்னுமே வந்து லக்கேஜ் ஸ்பேஸை கூட்டிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான ரியர் ப்ரெசன்ஸ். நம்ம உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பலினோட இன்டீரியர் நம்ம பார்ப்போம். பலினோட இன்க்ரேஸ் பார்த்தாலே ரொம்ப ஈஸியாக நான் வந்து உள்ளே வந்துட்டேன். பலினோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டோன் பேக்கேஜில் வருது. ஸோ பிளாக் டுவெல் டோன் கூட இல்லை 3 டோன்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளாக், ஒரு கிரேயிஷ் ஃபினிஷ், அப்புறம் ஒரு ப்ளூயிஷ் ஃபினிஷ்க்கான ஒரு டிசைன் வருது. அண்டு ஏசி வென்ட்ஸ் சுற்றி ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ், ஒரு சில்வர் கார்னிஷ், அது போக ஒரு கிரேயிஷ் கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் அதுக்கப்புறம் 8 இன்ச்க்கான ஒரு இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் 2 ட்வீட்டர்ஸ் வருது. அண்டு சவுண்டுமே வந்து ரொம்ப கேட்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு இந்த ரேஞ்சுக்கான இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் அதே மாதிரி ஆட்டோ டிமிங் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே 2 லைட் பிளேஸ்மெண்ட்ஸ், ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வேனிட்டி மிரர்ஸில் டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் வித் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கோ டிரைவர் சைட்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் அது சொன்னது மாதிரியே 6 ஏர் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பலினா வந்து ஒரு 4 வேரியன்ட்ஸில் வருது. டெல்டா, ஆல்ஃபா, ஜீட்டா அண்ட் சிக்மா. ஸோ ஆல்ஃபாங்கிற வேரியன்ட் தான் டாப் எண்ட், அதுதான் நம்ம இப்போ கையில் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 10,35,000 கிட்ட வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 10.25 லட்சம் இந்த காருக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் டாப் எண்டுக்கு. அண்ட் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்டு இந்த 4 வேரியன்ட்ஸ்லேயும் 6 கலர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 6 கலர் வேரியன்ட்ஸ், 6 கலர்ஸ் வந்து இந்த காருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்டீரிங் வீலுக்கு வரலாம். ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கியான ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கிடைக்குது. ஸோ அது ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடுது, வாய்ஸ் கமாண்ட்ஸ் வந்துடுது. அதுபோக சுசுகி கனெக்ட் உங்களுக்கு வந்துடுது. சுசுகி கனெக்டில் உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருதுன்னா, உங்களுக்கு அலார்ம்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், உங்களுக்கு ஃபியூவல் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, கார் எங்கே இருக்குங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு அந்த ஆப்லேயே வந்து கனெக்டடாக உங்களுக்கு தெரியும். அண்ட் சென்டரில் ஒரு MID டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். RPM மீட்டர் அண்ட் ஸ்பீடா மீட்டர் வந்து ஆனலாக்லேயும், மல்டி இன்ஃபார்மேஷன் டிஸ்பிளே சென்டரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, எவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, எவ்வளோ ஃபியூல் எக்கனாமி, அப்புறம் டைம், டேட் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குது. வெளியில் உள்ள டெம்பரேச்சரையும் உங்களுக்கு இதில் காமிக்குது. ஸோ மல்டி இன்ஃபார்மேஷன் டிஸ்பிளே அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஹைலைட்ஸ் சொன்னால் இல்லையா, ஹெட்அப் டிஸ்பிளே. ஸோ ஹெட்அப் டிஸ்பிளே வந்து இதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஹெட்அப் டிஸ்பிளேக்கான சுவிட்சஸ் வந்து ரைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஓப்பனிங் வந்து உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த மாண்டேஜ் பீரோல் ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பொசிஷன் வந்து மாற்றிக்கலாம் ஹெட்அப் டிஸ்பிளேயில். ஸோ அதுக்கான சுவிட்சஸும் இதிலே இருக்குது. ஸோ இப்போ பொசிஷன் வந்து இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி -5 வச்சேன்னா என்னோட கிளாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி, என்னோட விசிபிலிட்டிக்கு ஏற்றாப்புல ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அண்ட் பிரைட்னஸும் இதில் வந்து கூட்டிக்கலாம். ஸோ +10 இருக்குது. பிரைட்னஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இதில் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ RPM மீட்டர் மாற்றிக்கலாம், உங்களுக்கு அந்த ரெவ் ரேஞ்ச் எவ்வளோ, டைம் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி RPMோட ஸ்பீடாமீட்டர் கேல்குலேஷன் எல்லாமே அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அதில் வருது. அதோட பீரோல் ஷாட்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரைட் சைட் டோர் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க, விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ் அண்ட் ஆட்டோ ஃபோல்டபுள் ORVMஸ்க்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான விசிபிலிட்டி ஏற்ற மாதிரி. அண்ட் ரைட் சைடில் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 360 டிகிரி கேமராக்கான ஒரு ஸ்விட்சஸும், அப்புறம் ஆன்டி ஸ்லிப்பரிக்கான ஸ்விட்சஸும், அதுக்கப்புறம் ஐடில் ஸ்டாப் ஃபங்க்ஷனுக்கான ஒரு ஸ்விட்சும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்டி பிஞ்ச் ரோல் பார்க்கான ஆன்டி பிஞ்ச் விண்டோ அதுக்கான ஃபீச்சரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்.
ஸோ இப்போ நான் இந்த மொபைலில் நான் இங்கே வந்து வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் பார்த்தா தெரியும், போயிட்டு திருப்பி கீழே வந்துடும். ஸோ இதுதான் ஆன்டி பிஞ்ச் விண்டோக்கான ஃபீச்சர். அண்ட் ஸ்டீரிங் வீலில் வந்து சென்டரில் சுசுக்கிக்கான எம்பளம் வித் க்ரோம் ஸ்ட்ரிப்பிங் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வித் ஒரு டைப் ஏக்கான ஒரு சார்ஜிங் சாக்கெட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் பேஸ் வேரியண்ட்லேயே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வருது. பேஸ் வேரியண்ட்டில் இன்னொரு என்ன ட்ராபேக்னா அதில் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இல்லை. இதில் வந்து சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் எல்லா கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ்க்கான அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷ் சுற்றி இந்த டோர் பேட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபினிஷாக இருக்குது. டோர் பேட்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு ப்ளூயிஷ் வித் பிளாக். ஸோ அதில் 2 டுவெல் டோன் கலர்ஸ் வருது. ட்வீட்டர்ஸ் வந்து டோர் பேட்ஸ்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ். அண்ட் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸோட சீட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட்டாக இருக்கட்டும், நீ ரூமாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும், ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்காங்க. டிரைவர் விசிபிலிட்டி ரொம்ப அழகாக இருக்குது. டிரைவர் விசிபிலிட்டினா நான் இங்கேருந்து ஓட்டுறப்ப அந்த ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கான ப்ரெசன்ஸ். இதோட ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பலினோட ரியர் சீட்ஸ்க்கு வந்திருக்கோம். ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் சஃபிஷியண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் லெக் ரூம் வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிரைவருக்கு நான் என்னோடய பொசிஷனில் வச்சுருக்கேன். அப்படி பார்த்தாலுமே இவ்வளோ தூரம் வந்து கேபின் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏ அண்ட் டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. அது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே மொபைல் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தனி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் 4 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். சென்ட்ரல் உள்ள பேசஞ்சர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தா நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து டிரான்ஸ்மிஷன் டனல் போகிறனால. இந்த காரோட கீ நான் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் இந்த காரோட கீ. பழைய பலினோவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். லாக் அண்ட் அன்லாக், பூட்டுக்கான ஓப்பனிங்குள்ளே ஸ்விட்ச் இதில் கொடுக்கல. ஸோ ஹெட்ரூம் வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கேபின் ஸ்பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட டிரைவிங் கேபிலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இதோட ரியர் ப்ரெசன்ஸ். பின்னாடி உட்கார்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஏரினஸ் NVH லெவல்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சென்டரில் ரீடிங்க்கான ஒரு லேம்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பலினோவோட இன்டீரியர் ரிவ்யூ. வாங்க டிரைவிங்குள்ளே போகலாம். பலினோவோட டிரைவ் வீடியோ இப்போ நம்ம பார்ப்போம். எப்போவுமே சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே கொஞ்ச நேரத்துக்கு இந்த கேமரா வந்து ரன் ஆகுது. ஸோ 360 டிகிரி கேமரா இருக்கிறனால ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா பக்கமே உங்களுக்கு கேமராஸ் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டில் வர்ற அந்த கேமரா சிஸ்டம் வந்து அந்த ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை, ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கல இவங்க வந்து. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த குட்டி மேட்டில் நான் போடும்போது சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் கிளச்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கிளச் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் வந்து AMT சீரீஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸும் இதில் வந்து வருது. இந்த இன்ஜின் பற்றி சொல்லணுன்னா 1.5K சீரீஸ் அட்வான்ஸ் சீரீஸ் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 180 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அண்ட் 83 PS ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் கிளச் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் கிளச் இருக்கிறனால இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ ரிவர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 360 டிகிரி கேமரா எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நீங்கள் வந்து இதில் எல்லா சைடுமே நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் இருக்கும் நீங்கள் எந்த சைடு உங்களுக்கு வேணுங்கிறது. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். அண்ட் இதில் ஹெட்அப் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து பிரைட்டாக இருக்குன்னு. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இதில் வந்து காமிக்குதுன்னு தெரில. பட் ஆனால் இதில் வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போது ஸ்பீட் ஸ்லோவானாலும் உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்டிங்குள்ளே அந்த இது வந்து உங்களுக்கு காமிக்குது. எப்போவுமே நீங்கள் வந்து ஓட்டும்போது எல்லா சைடுமே பார்த்து ஓட்டுங்க. மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீட்லேயே ஓட்டுங்க. உங்கள் கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எப்போவுமே ஓட்டிக்கோங்க. அண்ட் ஹெட்அப் டிஸ்பிளேயில் வந்து என்னெல்லாம் காமிக்குது அப்படின்னா ஒரு RPM அண்ட் ஸ்பீடு எல்லாமே வந்து டிஜிட்டல் கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் எப்படி மேனுவர் பண்ணலான்னு பார்ப்போம். ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கல் குழுக்கள் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீட் அண்ட் ஃபீட்பேக் வந்து இந்த ஸ்டீரிங் வீலுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கான ட்ரைவ் வீடியோ. கண்டிப்பாக சிட்டியில் ஓட்டுறதுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு கார். ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க.
ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்ஸ்ன்னு சொல்லும்போது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம கேமராமேன் ரொம்ப திக்கி முக்கி பயங்கரமாக ஏதோ ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காப்புல, பயங்கரமாக இருக்குது. அண்ட் இதோட பிரேக்கிங் வந்து நான் சொல்லியே ஆகணும். பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ டிஸ்க் பிரேக்ஸ் வந்து 14 inch கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறனால பிரேக்கிங் நான் சடன் பிரேக்கிங் கொடுக்குறேன். ஆல்ரைட், அப்படின்னு சொடக்கூட்டோன்னே பிரேக்கிங் பயங்கரமாக நிற்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இதில் டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப ஒரு குட்டி இடத்துலையும் ஈஸியாக மேனுவர் பண்ண முடியுது. ஸோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து டேர்ன் பண்ணிட்டோம். ஸ்டீரிங் வந்து செம்மையாக இருக்குது. ஸ்டீரிங் ரொம்ப சூப்பராக பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சுசுகி எம்ப்ளம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேனுவர் பண்ணலாம். உங்களுக்கு ஹைவேஸில் அது ரொம்ப பெரிய எஃபெக்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஐட்லிங் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பட்டன்ஸ் இதில் வந்து இருக்குது. இதில் வந்து ஆன் ஆஃப். ஸோ இதில் வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து திருப்பியும் அதே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும். அண்ட் இதுதான் இதுக்கான ட்ரைவ் வீடியோ. உங்களுக்கு வேறு நிறையா ட்ரைவ் வீடியோஸில் இன்னும் நான் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே சஜஷன்ஸில் கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. Until then, it's bye from GJ. Thank you.